இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்களை சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளை இறைவன் நமக்கு ஆசீர்வாதத்தின் நாளாகவே கொடுக்கிறார். எனவே முகமலர்ச்சியோடு மகிழ்வோடு இறைவனோடு இணைந்து தூய ஆவியால் நிரம்பி நாம் ஆட்கொள்ளப்படுவோம். எனவே இறைவன் நம்மை இன்று ஆசீர்வதிக்க இருக்கிறார் என்ற நம்பிக்கையிலே இந்த நாளை தொடங்குவோம். பிரியமானவர்களே, சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியில நம்முடைய தாயாம் திரு அவை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா உணவு மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 15 to 20 முடிய. பிரியமானவர்களே, இந்த பகுதியில இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை விழிப்போடு வாழ அழைப்பு விடுக்கிறார். ஏன்னா இன்னைக்கு ஏமாற்று உலகமாக இருக்கிறது. எதற்கு எடுத்தாலுமே ஏமாற்றுபவர்கள் அதிகமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏமாறுபவர்களும் இருக்கிறார்கள், ஏமாற்றுபவர்களும் இருக்கிறார்கள். ஒரு பாடல் கூட இருக்கிறாதே, ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே. அப்ப ஏமாற்றவும் கூடாது, ஏமாறவும் கூடாது. இன்னைக்கு தன்னுடைய சீடர்களுக்கு கொடுக்கிற அறிவுரை தான் பிரியமானவர்களே. அது நமக்கும் இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொருவருக்குமே இந்த அறிவுரை தேவைதான். விழிப்போடு வாழ வேண்டும். நம்ம ஏமாற்றுபவர்கள் நம்மை சுற்றிதான் இருப்பார்கள். நம்மை ஏமாற்றுவதற்கு பல வழிகளை எடுத்து கொண்டு வருவார்கள். அதுதான் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து, விழிப்பாயிருங்கள், போலி இறைவாக்கினர்கள் உங்களை நாடி வருவார்கள். அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், அவர்கள் மேலே ஆட்டுக்குட்டியை போன்று தோலை போர்த்தி கொண்டு வருவார்கள், ஆனால் உள்ளேயே அவர்களை கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்களாக இருப்பார்கள். அப்ப மேல பாத்துங்க ஓநாய் தான், ஆனா ஓநாய்க்கு மேல வெள்ளாட்டு தோலை போத்திக்கிட்டு வந்தாக்கா நமக்கு என்ன தெரியும், வெள்ளாடு தான் வருது அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அதை போன்று போலி இறைவாக்கினர்கள் ஏமாற்றுவார்கள். எனவே அவர்களுடைய செயல்களை குறித்து விழிப்பாக இருங்கள். அவங்க சொல்லுவாங்க, ஆனா அவங்க செயல் வேறு மாதிரி இருக்கும். அப்ப இதெல்லாம் நம்ம விழிப்பா இருந்தா தான் கண்டுபிடிக்க முடியும். இதிலும் மீண்டுமாக இந்த நற்செய்தியில் இயேசு கிறிஸ்து அழகா சொல்றாரு, பிரியமானவர்களே, நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், தீய மரம் நச்சு கனிகளைத்தான் கொடுக்கும். நல்ல மரம் தீய அல்லது நச்சு கனிகளை கொடுக்காது, தீய மரம் நல்ல கனிகளை கொடுக்காது. அப்ப பாருங்க, ஒருடைய வாழ்க்கையை நம்ம தீர்ப்பிடணும்னு சொன்னாக்கா அவங்க நல்லவரா நல்ல மரமா நல்லதுதான் வரும், தீய மரமா தீயதுதான் அந்த மரத்துல இருந்து வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆம் பிரியமானவர்களை, விழிப்பாக இருங்கள். இன்னொன்று, நாம் அதை பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். தெளிவாக இதுதான் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக இன்றைய மன்னாவின் மூலமாக இறைவன் இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இந்த நற்செய்தி பகுதி 3 கருத்துக்களை சொல்லுகிறது. ஒன்று, நாம் இறைவன் மீது ஆழ்ந்த நம்பிக்கை வைக்க வேண்டும், விழிப்போடு வாழ வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, அந்த விழிப்பு நிலை, நான் விழிப்பா இருந்தாதான் நான் ஏமாறனா இல்லைன்னா தெரியும். இன்னைக்கு நம்ம விழிப்பா இல்லாததுனால்தான் நம்ம ஏமாற்றுபவர்கள் அதிகமாகவே இருக்கிறார்கள். விழிப்பு நிலை, எது உண்மை எது பொய் அப்படிங்கிற ஒரு விழிப்பு நமக்கு வந்துடுச்சுன்னா நிச்சயமாக நம்ம யாருமே ஏமாற்ற முடியாது. எது திருடன், எது எவன் நல்லவன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? அப்ப விழிப்பா இருந்தாதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். எல்லாருமே பேசுவாங்க, எல்லாருமே வருவாங்க. அப்ப நம்ம விழிப்பா இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். விழிப்பு நிலை இல்லை அப்படின்னு சொன்னா கண்டுபிடிக்க முடியாது. அந்த விழிப்பு நிலை எப்படி வரும் அப்படின்னு சொன்னா ஆன்மீகத்தின் மூலமா வரும். நம்பிக்கை கடவுள் மீது வைக்கிற பொழுது வரும். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று யாரெல்லாம் வாஞ்சியோடு இறை உணர்வோடு ஆன்மீகத்தோடு வாழ்கிறார்களோ அவங்க எல்லாம் கொஞ்சம் விழிப்பாதான் இருப்பாங்க, ஏமாந்து போயிட மாட்டாங்க. பிரியமான நம்முடைய கத்தோலிக்க திரு அவையில மற்ற பிரிவினை சகோதர சகோதரிகள் நம்ம கிட்ட ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா? சொல்லிட்டு நீங்க என்ன சிலை வழிபடுறீங்க, அன்னை மரியாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அன்னை மரியாதை ஆராதிக்கிறீங்க, புனிதர்களுடைய சிலையெல்லாம் கும்பிடுறீங்க, இதெல்லாம் சொல்லும் பொழுது நமக்கு ஆமா தப்புதான், ஐயோ இவ்வளவு நாள் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விழிப்பு நிலை இல்லாதவர்களுக்கு உடனே கத்தோலிக்க திரு அவையிலிருந்து வெளியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. பிரியமானவர்களே, நமக்கு ஒரு விழிப்பு தேவை. எனக்கு தெரியும், நான் நம்புகிற இயேசு, நான் நம்புகிற திரு அவை உண்மையான திரு அவை, இயேசு தொடங்கிய திரு அவை என்று சொல்லி நிலையாக இருக்க வேண்டும். அந்த விழிப்பு இல்லை என்றால் நாம் ஏமாற்றப்படுவோம். இரண்டாவதாக, இந்த நற்செய்தியின் மூலமாக இறைவன் நமக்கு கொடுப்பது, எல்லா சூழ்நிலைகளுமே இறைவன் தான் என்னை வழி நடத்துவார் என்று சொல்லி எது உண்மை எது பொய் என்று அறிந்து கொள்ள வேண்டும். எனவே வெளி தோற்றத்தை வச்சுட்டு
நம்ம அப்படியே நம்பிடக்கூடாது. அது உண்மையா பழமா என்று சாப்பிட்டா தானே தெரியும். வெளியே பார்த்தா நல்லா அழகா பளபளன்னு இருக்கும். அதை நம்ம பறிச்சு சாப்பிடும்போது பார்த்தா காயா இருக்கும், கசப்பா இருக்கும், இல்லை பால் வடியும், இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்ப வெளி தோற்றத்தை வச்சு நம்ம எடை போடக்கூடாது. நல்லா அழகா பேசுறாங்கய்யா, நல்லா பளபளப்பா பேசுறாங்கய்யா, ரொம்ப அழகா இருக்கிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளி தோற்றத்தை வைத்து ஒருவரை நம்பிவிடக் கூடாது என்று அழகாக இந்த நற்செய்தியின் மூலமாக இயேசு வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, நம்ம ஒருவரை நம்ப வேண்டும் என்றால் அவர்களுடைய வெளி தோற்றம் அல்ல, அவர்கள் பேசுவது, அவருடைய செயல்கள் எப்படி இருக்கிறது என்று பார்த்து நம்பி அவர்களுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று சொல்லி இயேசு அழகாக தெளிவாக இந்த நற்செய்தியை முன்வைக்கிறார். இறுதியாக இந்த நற்செய்தியை நாம் அறிந்து கொள்ளக்கூடியது, புரிந்து கொள்ளக்கூடியது என்னவென்றால், கிறிஸ்துவை அடிப்படையாக கொண்ட வாழ்வு வாழ வேண்டும். அப்ப எல்லா நேரங்களிலுமே நான் இயேசுவோடு இணைந்து இருக்க வேண்டும். அப்படி இயேசுவோடு இணைந்து வாழ்கிற பொழுது தான் இறைவன் என்னை அபரிவிதமாக ஆசீர்வதிக்கிறார். இந்த போலி இறைவாக்கினரிடத்திலிருந்து, ஏமாற்றுபவர்களிடமிருந்து என்னை மீட்டெடுக்கிறார் என்ற செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, இந்த நற்செய்தியின் மூலமாக இறைவன் நமக்கு ஆழ்ந்த ஒரு பெரிய செய்தியை சொல்லுகிறார். நாம் எப்பொழுதுமே இந்த ஏமாற்றுபவர்களிடமிருந்து தெளிவாக வாழ வேண்டும். இறுதியாக நம்ம கடைபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, நல்லவர்களாக வாழ வேண்டும். மற்றவர்களும் நல்லவர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நல்லவர்கள் தான் நல்ல வாழ்க்கை வாழ்கிறார்கள், நல்ல செயல்களை செய்கிறார்கள். தீயவர்கள் தீய வாழ்க்கை வாழ்கிறார்கள், ஏமாற்றுகிறார்கள், மற்றவரை கெடுக்கிறார்கள் என்ற புரிந்து கொண்டு, நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், தீய மரம் தீய கனியை தான் கொடுக்கும், தீய மரம் நல்ல கனியை கொடுக்காது, நல்ல மரம் தீய கனியை கொடுக்காது என்ற ஒரு உண்மையை புரிந்தவர்களாக இந்த நாளிலே வாழ முயற்சி எடுப்போம். இப்பொழுது கண்களை மூடி இந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். இந்த புதிய நாளுக்காக நன்றி இயேசுவே. இன்று முழுவதும் எங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இதோ இன்று எங்களுடைய சோர்வுகள் அசதிகளை எடுத்து போடும், நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழ நல்ல உழைக்க ஆற்றலையும் பலனையும் கொடும் ஆண்டவரே. எங்களுடைய உடலில் இருக்கிற எல்லா விதமான வியாதிகளையும் நீக்கும் ஆண்டவரே. ஒவ்வொரு உடல் உறுப்புகளையும் உமது இரத்தத்தால் தூய்மையாக்கும் ஆண்டவரே. நாங்கள் செல்லுகிற பாதைகளிலே உமது தூய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு துணையாக இருந்து பயண வேளையிலே பாதுகாப்பாக நாங்கள் வாழ கிருபை செய்வீராக. இதோ சிறப்பாக குடும்பத்திலே கணவன் மனைவியை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மகிழ்வோடு வாழ கிருபை செய்யும் ஆண்டவரே. பெற்றோர்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், உடன் பிறப்புகளை ஆசீர்வதியும். அனைவரும் ஒன்றாக இருக்க, மகிழ்வோடு இருக்க அவர்களுக்கு ஆற்றலை கொடும். அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்வை ஆசீர்வதியும், தனிப்பட்ட கருத்துக்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ சிறப்பாக பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிக்கிற, இதோ இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சி என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுத்திரலும் ஆண்டவரே. எப்படிப்பட்ட பிரச்சனைகள், மன வேதனைகள், கசப்பான எண்ணங்கள், எதற்காக வாழ்கிறேன் என்ற ஒரு விரக்தியான ஒரு வாழ்க்கை இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீ தொட்டு குணப்படுத்தி அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து வாழ கிருபை செய்வீராக ஆண்டவரே. அன்பு தெய்வமே, சிறப்பாக இந்த நாளிலே பிள்ளைகளுக்காக, இளம் பிள்ளைகளுக்காக, திருமணமாகாமல் இருக்கிறவர்களுக்காக, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், அவர்கள் வாழ்வை வழி நடத்தும். அவர்கள் நினைக்கிற காரியங்கள், எடுக்கிற முயற்சி இல்லாமல் துணை இருந்து அனைத்தையுமே பெற்று மகிழ்வோடு வாழ கிருபை செய்வீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெறும் நாளாக அமைய வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசீர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.